Assalamualaikum, வணக்கம் ஐபோவன். வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோ. திஸ் இஸ் மீ ஃபாத்திமா ரெனோசா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பிள்ளையான் வரிசை, இனிய பாரதியினுடைய வரிசை, கெஹலிய ரம்புக்குலையினுடைய வரிசை, மர்வின் சில்வாவினுடைய வரிசை, மஹிந்தானந்தவினுடைய வரிசை, அப்படியே வரிசையா அப்படியே வந்துட்டு இருக்கும்பொழுது இப்போ லாஸ்ட்டாக வந்து மாட்டிக்கிட்டாரு ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி முன்னாள் சுகாதார அமைச்சர் டாக்டர் ராஜித சேனாரத்ன அவர்களை வந்து புடிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு வந்து பிடியாணை உத்தரவை வந்து பிடிச்சிருக்காங்க. அதாவது அது லஞ்ச ஊழல் திணைக்களம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆணைக்குழு இவரை வந்து வாக்குமூலம் தரத்துக்காக வர சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா கிரிந்த அப்படிங்கிற துறைமுகத்துல மணல் அகழ்வு திட்டத்தை கொரியா நிறுவனத்திற்கு சட்ட நடைமுறைகளை புறக்கணித்து அந்த டெண்டரை அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அரசாங்கத்துக்கு 2.62 மில்லியன் வந்து நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. இதெல்லாம் பழைய டைம்ல செஞ்சது, இப்போ உள்ள கவர்மெண்ட்ல செய்யலையே, அவர் அமைச்சராக இருக்கும்பொழுது செஞ்சது. எஸ்ஜேபியோட ரொம்ப நெருக்கமானவர், ரணில் விக்ரமசிங்கியோட ரொம்ப நெருக்கமானவர், பல அமைச்சு பதவிகளில் இருந்தவர். இப்போ 75 வயசு ஆயிடுச்சு. அப்புறம் வர சொல்லியிருக்காங்க, இவர் போகலை. அதுக்கப்புறம் ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு மனுஷனை காணலை. இப்போ வந்து பரவாயில்ல பிடிங்க, அவரை வந்து எங்கே கண்டாலும் பிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேசபந்துவை தேடிட்டு இருந்தாங்கல்ல, ஒரு கிட்டத்தட்ட கொஞ்சம் 2 வீக்குக்கு அப்புறம் தேடி பார்த்தா கடைசியில் அவரே வந்து கோட்டு சூட்டெல்லாம் போட்டு ஒரு காரில் வந்து அவரே நீதிமன்றத்தில் வந்து உட்காந்து பெஞ்சில் உட்காந்துட்டு இருந்து நான் சரண்டர் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்ன மாதிரி இப்போ ராஜித சேனாரத்ன அவர்களுக்கு நல்லா தெரியும், மாட்டிக்கிட்டோன்னா லேஸில் வெளியே வர முடியாது, வயசு வேற நமக்கு போயிருச்சு, வச்சு செஞ்சிருவாங்க. அப்புறம் நாமளா வந்து மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு, சுகர் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு நாமளா ஹாஸ்பிட்டலில் போய் இருந்தாலும் நம்பவும் மாட்டாங்க, நாம ஒரு டாக்டர் வேற. அதனால இதை கொஞ்சம் தள்ளி வச்சு நம்ம ஆப்ஸ்கண்ட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி இருக்காரு, நம்ம தெரியல. நல்ல மனுஷன், நேர்லலாம் பார்த்துருக்கேன், பேசுறேன், நல்லா பேசுவார். ஆனால் இவரும் ஊழல் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு 1 மந்த் முன்னாடி செய்திகள் வந்தது. பட் இப்போ வந்து இவரை வந்து பிடிக்க சொல்லியிருக்கு. ஃபோன் எல்லாம் ஓஃபாங்க, எங்கே இருக்காருன்னு தெரியல. ஏர்போர்ட்டில் பலத்த பாதுகாப்பு நடைமுறைகளை வந்து பின்பற்றி வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ இந்த அண்மைய நாட்களில் துப்பாக்கி சூடு சம்பவங்கள்லாம் நடந்து வந்துட்டு இருக்கு இல்லையா? அப்போ இங்கே இருக்கக்கூடிய சில பாதாள உலக கோஷ்டியினரோட சம்மந்தப்பட்டவங்க மேக்சிமம் பாருங்க, நம்ம நாட்டில் நடக்கிற துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள்ல தொடர்பானவங்க இங்கே இருந்து அதை வந்து பிளான் பண்ணி கொடுக்கறது கிடையாது, ஸ்கெட்ச் போடுறது கிடையாது. எல்லாமே துபாய் தான், எல்லாம் துபாயில் போய் செட்டில் ஆகி பெரிய பெரிய இடத்துல இருக்கிறதுனால அங்கே இருந்தால் இங்கே உள்ளவங்களுக்கு போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால அவங்களோட தொடர்பு இருக்காங்க இல்லையா இங்கே நிறைய பேர், அவங்க வந்து குயிக்கா இந்த விஷயம் கேள்விப்பட்டோடனே நம்மளை பிடிச்சிருவாங்க அப்படிங்கிறதுக்காக நாட்டை விட்டு தப்பிச்சு போகிறதுக்காக இருக்காங்க. அப்படிங்கிறதுக்காகவும் இப்போ பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு ஏர்போர்ட்டில். அது வந்து பாதாள உலக கோஷ்டியினருக்கு மட்டும் கிடையாது, முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் மந்திரிமார்கள், இப்படி எல்லாருக்கும் இருக்குது, அந்த ரூல்ஸ் இருக்கும்பா அப்படிங்கிற மாதிரி தான். அந்த வகையில் ராஜித சேனாரத்ன அவர்கள் வந்து சரண்டர் ஆகும் வரைக்கும் விட மாட்டாங்க. சரண்டர் ஆகினாலும் இவர் ஒளிஞ்சிருந்ததுக்கும் சம்டைம் தண்டனைகள் கூடலாம். பார்ப்போம், அது பற்றின தகவல்களை அப்புறம் பார்க்கலாம். அதோட இந்த வருஷத்தில் இதுவரையான காலப்பகுதியில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், போலீஸ் தலைமையகம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஜனவரி 1 இருந்து ஜூலை 11 நேற்றைய தினம் வரைக்குமே கிட்டத்தட்ட 66 துப்பாக்கி சூடு சம்பவங்கள் வந்து நடந்திருக்கு. இதில் 37 பேர் பலியாகி இருக்காங்க அப்படிங்கிறது. இந்த 66 துப்பாக்கி சூட்டு சம்பவங்களில் 37 பேர் காயமடைஞ்சிருக்காங்க, 37 பேர் உயிரிழந்திருக்காங்க, சேம் டைம் 37 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. இந்த சம்பவங்களில் 48 சம்பவங்கள் வந்து பாதாள உலக கோஷ்டியினர் வந்து அவங்களுக்கு இடையிலான மோதல்களின் விளைவாக அமைஞ்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பாணந்துறை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதிகளில் மட்டும் 5 கன்ஷூட் நடந்திருக்கிறதாக சொல்லப்படுது. அதுவும் வந்து பாணந்துறையில் இருக்கக்கூடிய இந்த குடு சலிந்து அப்படிங்கிற ஒரு கேங்ஸ்டருக்கும் அதுக்கப்புறம் பாணந்துறை நிலங்க அப்படிங்கிற கேங்ஸ்டருக்கும் இடையில் இடம்பெற்றதுனால அங்கே வந்திருக்கு. அநேகமாக பார்த்தீங்கன்னா கம்பா டிஸ்ட்ரிக்ட், அம்பலாங்கோட, கந்தான, வெளியத்த, இந்த மாதிரியான இடங்கள்ல தான். தூரப்பகுதியில் ரொம்ப கம்மி. தென் மாகாணம், மேல் மாகாணம், கம்பா டிஸ்ட்ரிக்ட் உள்பட்ட பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கு. கடந்த வருஷத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது, அதாவது இப்போ தானே 7 மாதம் போகுது, 7 மாதத்தில் 66 துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள். கடந்த வருஷத்தில் மாத்திரம் கிட்டத்தட்ட 105 துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் வந்து நடந்திருக்கிறதாக சொல்லப்படுது. இதில் 56 சம்பவங்கள் வந்து பாதாள உலக கோஷ்டியினரோட சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் ஆட்சிக்கு வந்தா சரி கன் சூட் அதெல்லாம் இல்லாமல் போகும் அப்படின்னு பார்த்தாக்கா இந்த வருஷம் இப்போவே 66 சம்பவங்கள் நடந்திருக்கு. ஆனால் மேக்சிமம் இதில் உயிரிழந்தவங்க எல்லாருமே வந்து போதைப் பொருள், கேங்ஸ்டர்ஸ், நிறைய பேர் வந்து பாதாள உலக கோஷ்டியினர், இவங்க இந்த வட்டத்துக்குள்ளே தான் இருக்காங்க அப்படிங்கிறதான்
மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கு. ஒரு நல்ல விஷயமாவும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை தாண்டி இப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது காலையில நம்ம ஒரு வீடியோ போட்டோம் இல்லையா, வவுனியா கூமாங்குளம் அப்படின்னும் பொழுது நமக்கு ஞாபகத்துக்கு வருது அவ்வளவு பெரிய கலவரம் நேற்று நைட்டு 10 மணி வாக்கில் நடந்திருக்கு. அதை பத்தி நம்ம காலையில டீட்டெயில் தான் சொன்னோம். இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் சொல்லணும் அப்படின்னா, நேற்று கூமாங்குளம் ஏரியாவில் வந்து ஒருத்தர் விழுந்து இருக்கிறதா தான் ஃபர்ஸ்ட் செய்தி போச்சான். அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஊடகங்கள் வந்து தகவல்களை சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, நெடுங்குளம் பகுதியில் உள்ள 2 போலீஸார் ரைடு போயிருக்காங்க நேற்று நைட்டு. போயிட்டு இருக்கும்பொழுது அங்கே உள்ள மக்கள் சொல்லியிருக்காங்க, கூமாங்குளம் பகுதியில் ஒருத்தர் பைக்ல இருந்து விழுந்திருக்காரு, என்னன்னு போய் பாருங்க அப்படின்ட்டு. அங்கே போய் பார்த்த போதுதான் அங்கே உள்ள மக்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க போய் ரைடு போனவங்க தான் அவரை வந்து பைக்கை அடிச்சு நொறுக்கி இது பண்ணியிருக்காங்க, அந்த கட்டையை போட்டு பைக்கை நிறுத்தி விரட்டி போய் நிறுத்தி அவரை கொண்டிருக்காங்க இல்லையா, நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னா, இல்லை நாங்கள் அப்படி எதுவும் பண்ணலைன்னு போலீஸார் சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தாலும் பைக்குக்கு சேதம் ஏற்பட்டிருக்குமே, பைக்குக்கு எந்த சேதமும் இல்லையே அப்படிங்கிறது தான் இப்போ போலீசாரினுடைய தகவல்களா இருக்கு. கடைசியில் அங்கே உள்ள கலவரம் ஏற்பட்டதுக்கு அப்புறமா போலீசார் வானத்தை நோக்கி துப்பாக்கி சூட்டு பிரயோகங்களை வந்து மேற்கொண்டாங்க. மக்கள் கலைஞ்சி போகட்டுன்னு மக்களும் விடலை. இப்போ அந்த நான் சொன்னாலே 58 வயது அந்தோணி பிள்ளை இவர் இறந்து போனாரு. அதுல பைக்ல நீங்க பாத்தீங்கன்னா அவர் வீட்டுக்கு ஏதோ காய்கறி ஏதோ கொண்டு போறாரு போல. அந்த இந்த கொச்சுக்கால மிளகா இருக்கு, அந்த வட்ட வட்டமான மிளகா, கார மிளகா, இதெல்லாம் வந்து வாங்கிட்டு போயிருக்காரு, வீட்டுக்கு கொண்டு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்படி இருக்கிற பட்சத்துல இப்போ அதுல வந்து ஒரு போலீஸ் உத்தியோகத்தரினுடைய இலச்சினை இருந்திருக்கு, காக்கி சட்டையில உள்ள அவரு ஏன் அவருடைய இலச்சினை ஏன் அங்க விழுந்திருக்கணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்போ இதை கேட்க போனாங்கல்ல 2 பேர் போலீஸார், அவங்கள பிடிச்சி இவங்க நல்லா அடிச்சிருக்காங்க. அடிச்சது மாத்திரமில்லை, இன்னொரு 2 பேர் அடிச்சு மொத்தமாக 5 பேருக்கு 5 போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு மக்கள் வந்து நல்லா வெளுத்து அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறதுல உண்மையான விஷயம். ஒருவேளை போலீஸார இதில் உண்மையை வந்து மறைக்கிறதா இருக்கலாம்னு தான் இப்போ மக்களினுடைய இதுவாக வந்து போயிட்டு இருக்கு. இதுக்கு இடையில வந்து அங்க மரண பரிசோதனை அதிகாரி வந்திருக்காரு, வந்து சடலத்தை கூட மக்கள் எடுக்க விடலை, நீங்க வரணும் இங்க கொலை வழக்கு தான் போடணும் அப்படின்லாம் சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுத்தி அதுக்கப்புறம் போலீஸாரினுடைய வாகனத்தில் போலீஸாரோட ஜீப் ஒன்னை வந்து அவங்க டேமேஜ் பண்ணி விட்டாங்க, அவங்களுடைய பைக் ரெண்டை டேமேஜ் பண்ணி வச்சிருக்காங்க மக்கள். இப்படி இருக்கும்பொழுது கூட்டிட்டு போயிட்டு இன்னைக்கு வவுனியா பொது வைத்தியசாலையில் பிரேத பரிசோதனைகள் இடம்பெறும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த பிரச்சனை ரொம்ப பெருசா போயிருக்குங்க. இன்னைக்கு வரைக்கும் இப்போ வரைக்குமே கரெக்டாக இது போலீஸார் தான் அவரை கொண்டாரா இல்லைன்னா அவர் போயிட்டு விழுந்திருந்து மது போதையில் போய் வண்டி ஓட்டிட்டு போய் விழுந்தாரா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் விஷயம் போயிட்டு இருக்கு. அதாவது பிரேத பரிசோதனை அறிக்கைகள் வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன நடந்துச்சுன்னு தெரியும். ஆனால் மக்கள் சும்மா சண்டை பிடிக்க மாட்டாங்கல்ல, மக்கள் சொல்லியிருக்காங்க அவர் விழுந்திருக்காரு, என்ன பிரச்சனை ஏதோ நடந்திருக்குன்னு பாருங்கன்னா, நான் விழுறதுக்கு முன்னாடி அவரை போலீஸார் தான் தடுத்து கட்டையை போட்டு பைக்கில் டயரை போட்டு டயருக்குள்ளே கட்டையை அனுப்பி ஓடிட்டு இருந்த பைக்கை நிறுத்தி அவரை விழ வச்சு சாகடிச்சதாக தான் பிரச்சனை போயிட்டு இருக்குங்க. நமக்கு கிடைச்ச தகவல்களை நம்ம சொல்லிட்டோம், இதில் நம்ம எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எதுவும் போடலை. நாளைக்கு நம்ம பார்த்ததுக்கு அப்புறமா ஃபுல் டீட்டெயில் என்னன்னு நம்ம பார்த்துடலாம். இதுக்கு இடையில இந்த சம உரிமை இயக்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இன்னைக்கு வடகிழக்கு பகுதிகளில் வந்து ஒரு கையெழுத்து போராட்டத்தை வந்து நடத்தியிருக்காங்க. அதாவது பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாமாக்குங்க. ஏங்க நீங்க வந்து தேர்தல் மேடைகள் எல்லாம் வந்து என்ன சொன்னீங்க, நாங்க ஆட்சிக்கு வருவோம், எங்க கிட்ட நிறைய ஃபைல்ஸ் இருக்கு, அவங்கள தூக்கி உள்ள போடுவோம், அவங்கெல்லாம் வந்து முணுமுணுத்துட்டு இருக்காங்க, இந்த முணுமுணுக்கிறதெல்லாம் நிப்பாட்டுங்க, ஊழ விடுறதெல்லாம் நிப்பாட்டுங்க, நாங்க கொடுக்குற தண்டனை வந்து வேற மாதிரி இருக்கும் அப்படின்லாம் சொன்னீங்க. பயங்கரவாத தடை சட்டம் 40 வருஷமா இருக்கு, அதை நாங்க இல்லாமக்குவோம்னு சொன்னீங்க, எதையுமே பண்ணலையே அப்படின்னு சொன்னதுக்காக அவங்க சொன்னதுல பாதியா நிறைவேற்றலையே அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாகவும் இருக்கு நிறைய பேருக்கு. இதுல என்னன்னா, இப்போ இன்னைக்கு வடகிழக்கு பகுதியில வந்து இந்த சம உரிமை இயக்கத்தினுடைய ஏற்பாட்டில் அவனுடைய தலைவர்கள் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வவுனியா இழுப்பையடி பகுதியில கையெழுத்து போராட்டங்களை வந்து நடத்தியிருக்காங்க. காணாமல் ஆக்கப்பட்டவங்களுக்கு நீதி தாங்க, இந்த நாட்டில் எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி ஒரு அரசியல் அமைப்பை வந்து உருவாக்குங்க அப்படின்னு சொன்ன கோரிக்கைகளுக்காக கையெழுத்து இடும் போராட்டங்கள் வந்து நடைபெற்றிருந்தது. இது வவுனியாவில் மாத்திரம் இல்லை, மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய பஸ் தரிப்பு இடத்துக்கு முன்பாக, பஸ் ஸ்டாண்ட் முன்பாகவும் இந்த கையெழுத்து போராட்டம் பெருசாலாம் இல்லை, கையெழுத்து போராட்டங்கள் வந்து கையெழுத்துக்களை வந்து சேமிச்சிருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் காத்தாங்குடி பகுதியிலையும் வந்து இந்த கையெழுத்து போராட்டம் வந்து நடைபெற்று இருக்கு. அதாவது மிக முக்கியமாக
பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்த நீங்கள் வந்து சொன்னீங்க பண்ணலை, அதனால வந்து நாங்கள் திரும்ப ரிக்வெஸ்ட் வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி மக்கள் அந்த இயக்கத்தினுடைய சம உரிமை இயக்கத்தினுடைய ஏற்பாட்டில் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். அதுக்கு இடையில வந்து நெடுந்தீவுல இன்னைக்கு ஒரு படகு விபத்து ஏற்பட்டிருக்குங்க. நெடுந்தீவுல இருந்து குறிகட்டுவான் நோக்கி சுற்றுலா பயணிகளை ஏற்றி சென்ற படகு ஒன்று வடக்கு கடற்பகுதியில் வந்து விழுந்ததுனால படகுல பயணிச்ச சுற்றுலா பயணிகள் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கடலுக்குள்ள விழுந்துட்டாங்க. ஏதோ அவங்களுடைய நல்ல நேரம், நம்ம நாட்டினுடைய நல்ல நேரம், பக்கத்துல இன்னொரு படகு போனதுனால அவங்களை எல்லாரையும் பாதுகாப்பாக இவங்க சிக்னல் போட்டு கத்திருக்காங்க. இப்போ படம் ஒன்று கவிழ்ந்துச்சுனாக்கா எப்படியாச்சும் அவங்க சிக்னல் கொடுப்பாங்கல்ல, மற்றது சமிக்ஞை எழுப்புவாங்க, ஒளி சமிக்ஞை எழுப்புவாங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் போன படகு ஒன்று ஓடி வந்து டக்குன்னு அவங்களெல்லாம் காப்பாற்றி அவங்களுக்கு அந்த லைஃப் ஜாக்கெட்லாம் கொடுத்து அவங்கள ஏற்றி வந்து ஒருத்தருக்கும் உயிர் சேதம் இல்லாமல் நாங்கள் வந்து கடற்படையின் உதவியோட நாங்கள் அவங்கள பாதுகாப்பாக மீட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கடற்படை ஊடக பேச்சாளர் கேப்டன் புத்திக சம்பத் வந்து தெரிவிச்சிருக்காரு. இது ஒரு நல்ல பாராட்டத்தக்க விஷயம். இன்னைக்கு சும்மாவாச்சும் படகுல போனவங்க ஏதாச்சும் ஆகியிருந்திருப்பது என்ன ஆகிருக்கும், குளம்னா நீந்தி வந்துடலாம், கடல்ல என்ன பண்ணுறது, அது சுற்றுலா பயணிகள் வேற. அப்போ கடற்படைக்கும் எங்களுடைய கடற்படை ஊடக பேச்சாளர் புத்திக சம்பத் அவர்களுக்கும் சிஜிசி டாக் ஷாப் சார்பாக நாங்கள் வந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அம்மாந்தோட்டையில வந்து இன்னைக்கு ரொம்ப விலை உயர்ந்த மோட்டார் சைக்கிள்கள் வந்து மீட்கப்பட்டதாக வந்து சொல்லப்படுது. நாட்டுக்கு சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட 21 மோட்டார் சைக்கிள்களை மத்திய குற்ற விசாரணை பணியகம் பறிமுதல் செஞ்சிருக்காங்களாமா. பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவின் உத்தரவு மற்றும் அறிவுறுத்தல்களின் பேரில் நாடு தழுவிய அளவில் நடைபெற்று வரும் குற்றம் மற்றும் போதைப் பொருள் சோதனைகளுக்கு இணங்க பதில் போலீஸ் மா அதிபருக்கு கிடைத்த விசேட தகவல்களின் அடிப்படையில் மத்திய குற்ற விசாரணை பணியகத்தின் பணிப்பாளர் போலீஸ் அத்தியட்சகர் கமல் ஆரியவங்ச உள்ளிட்ட அதிகாரிகள் குழு இந்த சோதனையை வந்து முன்னெடுத்திருந்தாங்களாம். இதன் போது ஹம்மாந்தோட்ட நகரவெவ பறவைகள் சரணாலயத்தில் உள்ள பறவை தீவன களஞ்சிய சாலையில் பறவைகளுக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டோர் ரூமுக்குள்ள மோட்டார் சைக்கிள்கள் வந்து மறைச்சு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்டதுன்னு சொல்றாங்க. 21 மோட்டார் சைக்கிளாம். இந்த மோட்டார் சைக்கிள் ஒவ்வொன்றின் பெறுமதி 1.5 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக. இதுல பாத்தீங்கன்னா BMW, ஹார்லி டேவிட்சன், இந்த மாதிரி பெரிய பெரிய பிராண்டட் பைக் இல்லையா, இந்த ராயல் என்ஃபீல்டு, அந்த மாதிரி பெரிய பெரிய பிராண்ட் பைக்ஸை வந்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க. பறவைகள் சரணாலய வளாகத்தில் சட்டவிரோதமாக வளர்க்கப்பட்ட 4 கஞ்சா செடிகள் இந்த விலங்கு பண்ணையின் முகாமையாளர் மற்றும் களஞ்சிய சாலை கட்டுப்பாட்டாளரையும் போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 40 மற்றும் 50 வயதான மாத்தரை மற்றும் மித்தனிய பகுதிகளை சேர்ந்தவர்கள். அம்மாந்தோட்டையில் ஒழிச்சு வச்சிருக்காங்கன்னா நீ என்னத்தை தான் சொல்றது, இதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்லலைங்க. அண்ட் அவ்வளோதாங்க இன்னைக்கு நான் வந்து கொண்டு வந்திருக்கிற செய்திகள். இன்னைக்கு சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால பெரிய அளவு செய்திகளை நான் எதுவும் எடுத்துட்டு வரல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதோட மிக முக்கியமாக போயிட்டு இருக்கு அமெரிக்கா நாடு நம்ம நாட்டுக்கு விதித்த தீர்வை வரி கிட்டத்தட்ட 40% 30% ஓரளவு குறைஞ்சிருக்கு. ஆனாலும் நம்ம நாட்டில இருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய ஆடைகள் தான், நம்ம நாட்டில இருந்து மேக்சிமம் ஆடை டெக்ஸ்டைல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அப் லெவல்ல இருக்கு. அமெரிக்கா போன்ற நாடுகள், பிரித்தானியா போன்ற நாடுகளுக்கு உள்ளாடைகள்ல இருந்து எல்லாமே ஏற்றுமதி செய்யறாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்னா அந்த பெரிய பெரிய பிராண்டட் எல்லாம் வரும்பொழுது அங்க இருந்தா வருதுன்னு நினைக்கிறோம். ஆனா எல்லாமே இங்க இருந்தா தச்சு அனுப்பக்கூடியதாக இருக்கு. ஸோ அப்படி வந்து நம்ம நாட்டால் அங்க இறக்குமதி செய்யப்படும் பொழுது விதிக்கப்படுற அந்த தீர்வை வரி வந்து 40% 30% குறைஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் குறைக்கிறதுக்கு நாங்கள் ட்ரை பண்றோம் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுறாங்க. ஆகஸ்ட் 1 நடைமுறைக்கு வரும்னு நினைக்கிறேன். இது தொடர்பான மேலதிக தகவல்களை நான் தனியாக உங்களுக்கு வழங்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.